சேலத்தில் கர்ப்பிணிகளுக்கு பாலினத்தை கண்டறிந்து கூறுவதற்கு ஆந்திராவுக்கு அனுப்பி வைக்கும் கும்பலை பிடிக்க சுகாதாரத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இது தொடர்பான முழு விவரங்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கர்ப்பிணிகளுக்கு பாலினத்தை கண்டறிந்து அந்த குழந்தையின் பாலினத்தை சொல்வதற்காக பல்வேறு ஸ்கேன் சென்டர்கள் அமைத்து அங்கு பல்வேறு கும்பல்கள் இதில் ஈடுபட்டு வந்ததாக தகவல் கிடைத்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஈடுபட்டவர்களை சுகாதாரத்துறையினர் அதிரடியாக கைது செய்து இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் கடந்த பிப்ரவரி மாதம் தனியார் ஸ்கேன் சென்டரில் கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என்பதை பாலினத்தை கண்டறிந்து விதிமுறைகளை மீறி தெரிவித்த தனியார் மருத்துவமனையில் அதே போன்று கருக்கலைப்பு உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இது தொடர்பாக வீராணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் உட்பட ஒரு 8 பேர் இதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். மேலும் ஒரு செவிலியர் நிரந்தர பணி நீக்கமும் செய்யப்பட்டார். இது மட்டும் இல்லாமல் இதே போல் கடலூர் மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் காரில் ஸ்கேன் செய்து பாலினத்தை கண்டறிந்து தெரிவித்த ஒரு 3 பேரை மடக்கி பிடித்து வேப்பூர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டது. இதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் மெடிக்கல் சென்டர் உரிமையாளர் ஒருவர் கர்ப்பிணி பெண்ணுக்கு மாத்திரை கொடுத்து கருக்கலைப்பு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இதே போன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இது போன்று கருக்கலைப்பு அதே போன்று குழந்தையின் பாலினத்தை தெரிவிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடும் கும்பலை பிடிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது சுகாதாரத்துறை தமிழகம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் இங்கு தமிழகம் முழுவதும் இந்த சுகாதாரத்துறை கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது ஆந்திரா மாநிலம் சித்தூருக்கு அனுப்பி வைத்து கர்ப்பிணி பெண்களின் பாலினத்தை கண்டறிவது அதே போன்று கருக்கலைப்பில் செய்வது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுத்தி வந்ததும் தெரிய வந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிரடியாக அந்த கர்ப்பிணிகள் ஸ்கேன் சென்டர் பாலினத்தை கண்டறிவதை கண்டுபிடித்து அதை 2 பேரை பிடித்து சித்தூர் காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தார்கள். இந்த நிலையில் சேலம், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கர்ப்பிணி பெண்களை சேலம் அதே போல திருப்பத்தூரில் விதிமுறைகளை மீறி ஸ்கேன் செய்யப்பட்டு பாலினத்தை கண்டறிந்து வருவதை தடுக்கும் விதமாக சுகாதார பணியாளர்கள் அனைத்து பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த கும்பலின் நடமாட்டத்தை கண்டறிவதற்காக குறிப்பாக போலீசார் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை இந்த செயலில் முழுமையாக அனைத்து பகுதிகளிலும் அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.